தங்கச்சி என்னம்மா நீ வந்ததுல இருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? விடு, எதுக்கு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? முடியலையே என்னால, ஆத்திரத்தை தாங்க முடியலையே, என்னத்த பண்றது? அவளுங்களை அங்க ஒண்ணும் பண்ண முடியாம கையாளதனமா திரும்பியில ஓடி வந்தேன். அதுவும் பயந்துல ஓடி வந்தேன். விடுமா தங்கச்சி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமா ஆயிடுச்சு, இப்படியே போயிடாதுல்ல. இல்ல 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 இல்ல, நீ சொல்றதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஒரு தடவையும் கஷ்டப்பட்டு பிளான் போடுறது நாம, ஆனா கடைசியா எல்லா பிளானும் அவளுக்கு சாதகமா இல்ல போகுது. இது சரிப்பட்டு வராது. அப்படி எல்லா விஷயமும் அவங்களுக்கே சாதகமாலாம் அமையாதுமா, நீ வெயிட் பண்ணி பாரு. எவ்வளவு நாள்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், எவ்வளவு நாள் தான் நான் வெயிட் பண்றது? இன்னைக்கு அந்த பிச்சைக்கார கும்பலை எப்படியாவது அந்த கடையில அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓட ஓடணும்னு நான் நினைச்சா, கடைசியில நான் தானே பில்ல கட்ட முடியாம அவமானப்பட்டு ஓடி வந்தேன். விட்டு தள்ளு சௌந்தர்யா, பாத்துக்கலாம். என்னத்த பாத்துக்க சொல்ற? பாத்துக்கிட்டே தானே இருக்கிறேன் இத்தனை நாளா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஐயோ அப்பா, ஆண்டி உன் மண்டையை உடைக்க போறாங்க. லெவல் அவ கீழதான் போட்டு உடைக்க போறான். அதுவிலே என்ன பண்ணாலும் என் ஆத்திரம் அடங்க மாட்டேங்குதே. இப்ப நான் என்ன பண்றது? அண்ணே பேசாம அந்த ஷில்பாவி அவ குடும்பத்தையும் ஆளை வச்சு போட்டு தள்ளிடலாமா? ஐயோ தங்கச்சி, என்னம்மா பேசுற நீ? அதெல்லாம் தப்புமா. என்ன தப்பு? இல்ல என்ன தப்புங்கிற? அவளை என் கையாலே அப்படியே கழுத்து நெரிச்சு கொள்ளணும் போல இருக்குது எனக்கு. இங்க பாரு சௌந்தர்யா, ஆத்திரத்துல அறிவு இல்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காது. ஜஸ்ட் காம் டவுன், ஓகே? நீ நம்ம வேற ஏதாவது நல்ல பிளான் போடலாம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அவ தான் எல்லாத்தையும் தடுத்துடுறாளே. இதுக்கு மேல என்னத்த பிளான் இது போட்டு தொலைகிறது? எனக்கு வாயில நல்லா வருது. அத்தை, எனக்கு என்னமோ நீங்க ஓவர் ரியாக்ட் பண்றீங்களோன்னு தோணுது அத்தை. ஜஸ்ட் ஃப்ரீயா விடுங்க. இப்ப என்ன பெருசா ஆயிடுச்சு? என்ன ஆச்சா? இந்த பூ தொட்டி இருக்கும்போது நீ பேசியிருக்க வேண்டியதானே? எடுத்து உன் மண்டையிலே உடச்சு பதில சொல்லியிருப்பேன் நானு. என்ன ஆச்சான்னு கேக்குற? கார்ல வர வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அப்ப என்னத்த வச்சுட்டு இருந்த உன் காதுல? காதுல ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பில்லை ஏற்றி விடணும்னு நினைச்சீங்க, அவங்க திருப்பி உங்களுக்கு கோடிக்கணக்கில் பில்லை ஏற்றி விட்டாங்க. அவ்வளவுதானே நடந்தது. இதுக்கு என்னமோ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில நீங்க தான் அதை கட்டல இல்ல, நீங்க தான் திருப்பி வந்துட்டீங்கல்ல, பில்லை தான் நீங்க செட்டில் பண்ணல தானே. அப்புறம் எதுக்கு அத்தை தேவையில்லாம இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? அண்ணா என்ன பேசுது உன் பொண்ணு? பின்ன இதெல்லாம் அசிங்கம் கிடையாதா? அச்சே, நீ எல்லாம் என்ன பொண்ணு இருப்ப? ஒரு புடவைன்னு ஒன்று எடுத்துட்டு அந்த பில்லை எடுத்துட்டு வரும்போது பில்லை கட்டாம ஓடி வரதுல எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? யோ கடவுளே, இதெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வருஷ கணக்கா அந்த கடையில நான் துணி எடுத்துருக்கிறேன். பெரிய டீலரோட பொண்டாட்டிங்கிறதுனால எனக்கு அப்படி மரியாதை கொடுப்பானுங்க. நானும் அதை பயன்படுத்தி ரொம்பலாம் சீன் ஒட்டியிருக்கிறேன். அங்க இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ என் வீட்டு வேலைக்காரங்களாட்டம் நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா இனிமேல் நான் அந்த கடைக்கு போனா என்ன மரியாதை கொடுப்பாங்களா? அந்த பாய் என்னை பார்த்து இழிச்சு பேசுவானா? இப்போ உங்களுக்கு உங்க மானம் போனது பிரச்சனையா, இல்ல அந்த பாய் உங்ககிட்ட இழிச்சு பேசாம போயிருவாரோங்கிற பயமா? ஐயோ தாரா, என்னம்மா பேசுற நீ? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? நான் கரெக்டா தான் ஆண்டி பேசுறேன். என்னமோ மரியாதை கிடைக்காது, யாரோ நீங்க உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஊர்ல இந்த ஒரு கடையா இருக்குது, எத்தனையோ கடை இருக்குது. காசு கொடுத்தா எல்லா இடத்துலயும் மரியாதை கிடைக்கதான் போகுது. நீங்க விட்டுங்க ஆண்டி. சௌந்தர்யா, என் பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதானம்மா. காசை தூக்கி போட்டா 4 பேர் நம்ம பின்னாடியே வர போறாங்க, மரியாதை தன்னால கிடைக்க போகுது. நீ இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிமா. அப்பனுக்கும் பொண்ணுக்கும் என் மான மரியாதை போனது, அசிங்கப்பட்டதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்க காரியம் நடக்கணும். நீ உன் பொண்ணை எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுல மட்டும் குறியா இரு. என் மானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஐயோ ஆண்டி, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஆண்டி. எனக்கு ராகுல கல்யாணம் பண்றதை விட உங்களோட மான மரியாதை தான் ஆண்டி ரொம்ப முக்கியம். நீங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். நம்ம திருப்பி அடிக்க போற அடியில அந்த குடும்பம் எழுந்துக்கவே கூடாது, அந்த மாதிரி அடி அடிக்கணும். ஆமா ஆமா, ஒரு முறையும் அடிக்கிறோங்கிற பேர்ல அடி வாங்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். என்னத்த சொல்றதோ. வீடுமா தங்கச்சி, நாம திருப்பி அடிக்க போற அடியில அவங்களோட அஸ்திவாரமே ஆடி போயிடும். ஒன்னா தானே எல்லாரும் இருக்கிறாங்க. தேன்கூடு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறாங்கல்ல, தேன்கூட்டுல கல்ல வீசி வேடிக்கை பார்ப்போம். ஆமா, அந்த தேன்கூட்டுல நம்ம கல் அடிக்கிறதும் ஒண்ணுதான், நேரம் நம்ம தலையை திரும்ப அந்த தேன்கூட்டுல விடுறதும் ஒண்ணுதான். உடனே கட்டிப்பட்டு சாவ வேண்டியதுதான். நீ வேற சும்மா இரு. கல் அடிக்கிறாராம் கல்லு. அவளுங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் ஈஸியாலாம் பிரிக்க முடியாது. ஏதாவது ஒன்று பயங்கரமா பண்ணியே ஆகணும். நாளைக்கு அந்த கேடு கெட்டவ இருக்காளே ஷில்பா, அவ வீட்டுல பந்தக்கால வர நட போறாங்க. அதுலயே என் பாதிமானம் போகுது. இனிமேல் நான் எப்படி வெளியே தலை காட்ட போறேன்னு வர எனக்கு ஒன்றும் புரியல. கடவுளே, நீ எப்படியாவது அந்த பந்தக்கால அப்படியே சாஞ்சிடணும். வீடுமா தங்கச்சி, உன் வயிற்றுச்சலை வாரி கொட்டிக்கிட்டாங்க. நாளைக்கு பாரு, அந்த பந்தக்கால் குச்சி 2ஆ உடைய போகுது. விழுந்து தொலையிட்டோம். எங்க இந்த சரோக்கா வாழ காணோம்? அங்கே நின்றுட்டு இருக்காங்கடி. சரோக்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. ஏமா பாரு, இருக்கட்டும்மா, நீங்களே பந்தக்கால நடுங்க. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க தயவு செஞ்சு எதையும் பார்க்காம வாங்கக்கா. எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நீங்க தான். இப்படி ஓரமா நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு மனசு நிம்மதியா இருக்காது. வாங்க.
ஷில்பா கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கம்மா. ஆளுங்கெல்லாம் வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்தா நல்லா இருக்காது. அக்கா யாரோ வேடிக்கை பார்த்துன்னு போறாங்க. நமக்கு என்னக்கா, வாக்கா நீனு. எங்களுக்கு ஒண்ணுன்னா நீ தான் வந்து பார்க்கணும். அவங்கள வந்து பார்க்க போறாங்க. நீ வாக்கா, நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. என்னத்த நீங்க பூவெல்லாம் எப்படி கட்டணும், மாயில எப்படி கட்டணும், கொம்பை எப்படி நடணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. சொல்லி கொடுத்துட்டு அதை நடுறதுக்கு மட்டும் கூட இல்லாம ஓரமா போய் நின்று நிக்கிறீங்க. இந்த ராகுல் சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? அடே நீ சந்தோஷமா இருக்கணும்ட்டு தான் எல்லாம் பண்றோம். அப்படின்னா வாங்க, வந்து பந்தக்கால்ல ஒரு கையை வச்சு பந்தக்கால்ல நடுங்க. எனக்கு பிரியப்பட்டவங்க, என் மேல பாச கட்டுறவங்க, எனக்குன்னு உண்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பந்தக்கால்ல கையை வைக்கணும். அதனால வந்து நில்லுங்க. ஆமா அத்தை, சீக்கிரம் வாங்க. எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க? சீக்கிரம் வாங்க அத்தை. வாங்க அத்தை சீக்கிரம். சரி சரி இதோ வரேன். இன்னும் என்னக்கா தயக்கம்? வாங்க. சரிம்மா ஷில்பா. அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் அழகா பந்தக்கால்ல நடுங்க பாப்போம். எப்பா ராகுலே, நீயும் காயத்ரிய சகல செல்வத்தோட ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமா நீடோடி பல்லாண்டு வாழணும்பா. என் புள்ளையும் என் மருமவளும் இப்ப இருக்கிற மாதிரியே எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்பா கடவுளே. என் ராகுல எப்பவுமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். டேய் முரளி, அங்க பாரு. பாத்துட்டு தாண்டா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. பல வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்குதுல. ஆமாண்டா. ஆனா இனிமேல் பாரு, அடுத்தடுத்து கல்யாண நிகழ்ச்சியாவே இருக்கும் நம்ம வீட்டுல. அதான் நந்தினியும் சந்தோஷம் ரெடியா இருக்கிறாங்கல்ல. அடுத்து அவங்களுக்கு தான். அடுத்து நம்ம மணிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் சின்ன இருக்கிறா, அவளுக்கு பொறுமையா பண்ணி வைப்போம். நம்ம குடும்பமே அடுத்த சில வருஷத்துக்கு விசேஷமா இருக்க போகுது. ஆமா அப்பா, பந்தக்கால் நட்டுட்டாங்க போல. அதெல்லாம் முடிச்சிட்டாங்கடா. முடிச்சிட்டு இப்ப சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீயும் கும்பிட்டுக்க. தம்பி கல்யாணம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கடா. சரிங்கப்பா. ராகுலுக்கானா சாப்பிட்டுக்கிட்டே இரு. இட்லி சட்னி சாம்பார் எதனா கம்மி ஆயிடுச்சு, வேணும்னா ஒரு குரல் விடு, அத்தை எடுத்துன்னு வரேன்னா. சரிங்க அத்தை. சரிப்பா நீ சாப்பிடு. ஏண்டி நந்தினியா, நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். அவனை மட்டுமே எல்லாரும் சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமா, இட்லி வேணுமான்னு கேட்டுக்கிறாங்களே, நம்மள கேட்க மாட்டாங்க. அவன் கல்யாண மாப்பிள்ளைங்கிறதுனால ஸ்பெஷல்ல கவனிக்கிறாங்க. இது என்னடா அநியாயமா இருக்குது? கல்யாண மாப்பிள்ளையே ஸ்பெஷலா கவனிக்கிறத விட அந்த கல்யாணத்துக்காக வேலை செய்யறாங்களே அவங்கள தான் ஸ்பெஷலா கவனிக்கணும். நம்மளுக்கு தான் இது வேணுமா அது வேணுமான்னு பார்த்து பார்த்து செய்யணும். இவன் டம்மியாய் உட்காந்து தாலி தானே கட்ட போறான். நாம தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய போறான். அதுவும் இல்லாம வீட்டுல கல்யாண வேலைன்னு 10 நாளா நம்மள இஷ்டத்துக்கு எவ்வளவு வேலையே வினிருந்தாங்க. பாத்தியாடா மணி என்ன பேசுறான்னு? என் தங்க குழந்தைடா அது, அப்படிதான் பேசும். கடவுளே ஆரம்பிச்சுட்டாரா, இதோட பொண்ணு புராணத்தை பாடிக்கிட்டே இருப்பாரு. டேய் சந்தோஷே, கேக்குது எனக்கு. ஐயோ அப்பா, நான் எதுவும் சொல்லல. என்னடி நந்தி நீ பாத்துக்கிட்டே இருக்கிற, நீ எதுவும் சொல்லலையா? ஒரு இட்லிக்காக எவ்வளவு பேச்சு பேசுறல நீ. சீ சாப்பிடு. என்னடி இப்படி சொல்ற? கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? ஏற்கனவே 10 இட்லியும் முழுங்கி இருக்கிற, இன்னுமா உனக்கு தெம்பு வரல? நல்லா கேள்றி, ஓவரா பேசினுக்குதே. மாப்பிள்ள நான் தானே நல்லா சாப்பிட்டு புஜிட்டிக்கா இருக்கணும். அதை விட்டுட்டே இது தின்னு நிக்குது. அது சரிதான், அவ கிடக்குறாடா, நீ சாப்பிடு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரே 10 இட்லி சொல்லலான்னு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு 15 வேணும். அர்ச்சனாக்கா, பசங்க இட்லிக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க. பெரியவங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதுங்களுக்கு தெரியல தெரியலையாக்கா? எல்லாம் தெரிய வேண்டியது எங்களுக்கு. ஆனாலும் தெரியாத மாதிரியே விளையாட்டாவே இருக்குங்க. ஆனா எதனா ஒரு பிரச்சனைன்னா பாரு, முன்னாடி நின்று சரி பண்ணிடுங்க எல்லாத்தையும். சரிக்கா, இந்த ராகுலோட அம்மா கடையில் அட்டகாசம் பண்ணுச்சு, அதெல்லாம் பசங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இந்நேரம் தெரிஞ்சிருக்க வேண்டியதுங்களுக்கு. ராகுல் சொல்லியிருப்பான்ல. அதுவும் சரிதான், அவனே எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அதுங்க தான் நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணே, மத்ததெல்லாம் மண்ணு சுத்தி இருக்குதுங்களே. என்னடி பேசுற? சும்மாக்கா எதையோ பேசணுமே பேசிக்கிட்டு இருக்கேன் நானே. நான் நேத்து நடந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளல. கிட்டத்தட்ட நானும் அப்படிதான். 50 லட்ச ரூபாய் புடவையெல்லாம் நானும் என் வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அதுவும் சரிதான், எனக்கு தான் அந்த வழி இல்ல. ஏன் அர்ச்சனாக்கா நீ அப்படி சொல்ற? நீ சிவம்மா கிட்ட கேட்டா உனக்கு அவரு வாங்கி தர மாட்டாரா என்ன? அடியே நீ வேற லூசு. நான் ஏண்டி அதையெல்லாம் கேட்க போறேன்? அது கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு மனசே வராதுரி முதல்ல. அதுவே சரிதான், நம்ம 5000 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாலே அதுவே பெருசுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். அதை சொல்லு. குடும்ப தலைவிகள் ஆயிட்டோம்ல நம்ம பசங்களுக்கு என்ன வேணும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்து நமக்கு தேவையானதை கூட விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரிதான், நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியாளுங்க தான் புரணி பேசணும். ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்களே நம்ம வீட்டு விஷயங்களை வச்சு புரணி பேசுறாங்களே. கடவுளே, என்ன அர்ச்சனாக்கா என்ன பாக்குறீங்க? என்ன பிரியாக்கா, நீங்களும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல எங்க 2 பேரையும் பத்தி என்னமோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் என்னன்னு கேட்கலான்னு. நான் ஒண்ணு சொல்லலையே. கேட்டுச்சு சந்தோஷம் எங்களுக்கு. அர்ச்சனாக்கா, நான் எதுவும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சீச்சி, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? அதுவும் இல்லாம புரணி பேசுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்க ஒன்றும் தப்பா பேசலையே. நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி பேசனாலும் நல்லதா தானே பேசுறோம். அது வரைக்கும் அதுக்கு மரியாதை. தப்பாலாம் யாரும் எந்த இடத்துலயும் பேச மாட்டோம் சந்தோஷ். ஐயோ அக்கா, நானும் உங்களை தப்பா பேசுறீங்கன்னு சொல்லல. புரியுது சந்தோஷ், பதறாத. சரிக்கா. சரி வா அர்ச்சனாக்கா, நம்ம சாப்பிடுவோம். வழக்கம் போல ஷில்பா போட்டு டீ அருமையா இருந்துச்சுடா.
அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டீயை குடிச்சோன்னு வையேன், அந்த காரத்துக்கும் அந்த டீயோட சூடோட கலந்த அந்த இனிப்புக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பா சொர்க்கம்டா அது. சரிதான். என்னடி பண்ணி அதுக்குள்ள இட்லியை காலி பண்ணிட்டுக்கிறா? எங்கடா காலி பண்ணிருக்கேன் பாருங்க, ஒரு இட்லி சும்மா தலதலன்னு இருக்குதே. டே சிவா, வா கிளம்பலாம். என்னடா அவசரம்? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம், எதுக்கு இப்ப எழுந்த? டேய் மணி தட்ட பாருடா, கடைசியா ஒரே இட்லி தான் வச்சிருக்கிறா. அவ அதை என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் என்னால அவ சாப்பிட்றத நீ ஐயோ என்னால பார்க்க முடியாதுடா. சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாது. நீ கிளம்பு, நம்ம போலாம். அட ஆமால, சரி சரி வா போலாம். இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, நாமளும் எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். இட்லி இட்லி அழகான இட்லி, உன்னை சட்னி வச்சு சாம்பார் வச்சு தின்னுவேன் நானு இட்லி. அந்த கொடுமையை நான் பார்க்க மாட்டேன். ஐயோ, இட்லியை பொங்கல் ஆக்கிட்டாலே. அடியே ஏன்டி இப்படி பண்ண? ஐயோ அர்ச்சனாக்கா அங்க பாரு. ஐயோ என்னடி இவ இப்படி ஆக்கி வச்சிருக்கா தட்டை. இதெல்லாம் நான் பார்த்து பழகிட்டேன். நீங்க இப்பயே ரெடியா இருங்க ஓடுறதுக்கு. ஏன்னா இப்ப அவ குழப்புன்னு குழப்பி அதை அப்படியே கையில இருக்கிற விரல் எல்லாம் பிதிக்கி தின்னுவா. ஐயே அர்ச்சனாக்கா தட்டோட ஓடிடலாம். இதனாலதான் மாமாங்க 2 பேரும் ஓடிட்டாங்க போல. சந்தோஷ் கூட பாரு ஓடிட்டான், நம்மளும் ஓடிடலாமா? சரிடி பிரியா, உக்காந்த மேனிக்கே ஓட வேண்டியதுதான். என்ன வாசனை அடிக்குது! அந்த இட்லி சட்னி சாம்பார் 3 சேர்ந்த கலவை இருக்குதே. தனித்தனியா சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட், பசிஞ்சு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட். வாய் ஊறுது. ஏ மணி ப்ளீஸ் டி, அதை சாப்பிடாதடி. வேணா என் தட்டுல இருக்கிற இட்லியை கூட கொடுக்குறேன், அந்த மாதிரி மட்டும் சாப்பிடாதடி. என்னாலயே பார்க்க முடியல. வாய்ப்பு இல்ல. இனிமேல் அவளை யாராலையும் நிறுத்த முடியாது. பேரு குழப்பி அடிச்சுட்டா. ஏண்டா நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா கூட தின்னுட்டு அவ பாட்டுன்னு பேசாம எழுந்திருப்பா. இட்லி காலி ஆடின்னு கேட்ட பத்தியா? அப்பதான் அவளுக்கு பொறி தட்டி இருக்கோம் இப்படி தின்னணும்னு. சுவைக்க போகிறேன் இதை. எடுத்துட்டு போவாதடி வாயில. வாய முறா. சகிக்கல. இதனாலதான் சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஓடினாங்களா? இப்படி சாப்பிடும் போது என்ன ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது தெரியுமாடா? முன்னாடி சொன்ன ஆந்திரால திருப்பதியா? டேய் ஆத்ம திருப்தியா இருக்குதுன்னு சொன்னாடா. அது வேறியா? சரி. என்ன ராகுலே வாங்கிக்கிறியா? மூச்ச பாரு அவளுக்கு. நீ ஏன் தின்றி? அவன் கிடக்குறான் சோறு இட்லியோட அருமை தெரியாம. நீ சாப்பிடுடி சோறு இட்லியா, வாங்கிக்கோ. அவளை கீழே இறக்கடி, இல்லைன்னா கொண்டுடுவோம் உன்னை. தின்றி நீயே. சரி. டேய் ராகுல் கண்ணா, அம்மா இட்லி எடுத்துட்டு வரட்டா? வேணாமா, இதையே எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. என்னடா வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? சரி விடு, அப்புறமா கூட சாப்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மணி நீ கடவுளே, இந்த பொண்ணு இருக்கலையே, எதுக்கு இட்லி இப்படி பிசைஞ்சு வச்சிருக்க? ஏன் மம்மியா எப்படி சாப்பிட்டா என்ன? இட்லி தானே, பிசைஞ்சு சாப்பிட்டா என்ன, அப்படியே தின்னா என்ன, எல்லாம் வாயில போயிட்டு கரைஞ்சி உள்ளதானே போக போகுது. அதனாலதான் நான் கரைச்சே வாயில போடுறேன். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரன்னு சும்மாவா சொன்னாங்க? சின்ன வயசுல இருந்து இன்னும் திருந்தாம அப்படியே இருக்குது இது. அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருந்த எல்லாரையும் காணுமா? பாத்தியாடி, நீ இப்படி பண்ணதுனால எத்தனை பேர் தெரிச்சு ஓடி இருக்காங்கன்னு. சோ வாட், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசிடி, நல்ல பேசு. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உட்காந்து தின்னுகிட்டு இருந்தேன்னு வையே, உன் மாமியாருக்கு அடியும் அடிப்பா, உன் புருஷனை சேர்த்து அடிப்பான். எல்லாம் சேர்ந்து இடுப்புலயே எட்டி உதைக்க போறாங்க. என்ன எட்டி உதைப்பாங்கல்ல? போ மாதாஜி, நீ வேற. எனக்கு கால் இல்லையா? அரசனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, இந்த மகாராணி மணிமேகலைக்கு எப்படி சாப்பிடணுமோ அப்படித்தான் அவ சாப்பிடுவா. கடவுளே, எப்படி பேசுது பாரு இந்த பொண்ணு. சீப்போ, என்னமோ பண்ணிட்டு போ. உனக்கு இட்லி வேணுமா சொல்லு. என்ன உனக்கு இட்லி வேணுமாடி? இல்ல எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம் மாதாஜி, ரொம்ப நல்லது. மாதாஜிய பாரு ஓடுது. செல்ல குட்டி நீ எப்படி பேசிட்டா பாரு. பின்ன மகாராணி மணிமேகலைனா சும்மாவா? அது சரி. என்னடா ராகுலே, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு நீ அந்த பக்கமா திரும்பி உட்காந்து இருக்க? இல்ல, கொஞ்சம் யோசனையா இருக்குடி. என்ன யோசனைடா? இந்த கல்யாணத்தை நினைச்சுதாண்டி. இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்குது? இன்னும் 5 நாள்ல உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம், ட்ரீம் மேரேஜ். சீக்கிரமா ஜாலியா குதூகலமா இருப்பீங்க. அடடே, நல்ல கலகலப்பா இருக்கிறத விட்டுட்டு எதுக்குடா இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கற? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா இந்த கல்யாணம் நடக்குமா? அதுதான் எனக்கு பயமா இருக்கு. டேய், இப்ப என்னாச்சுன்னு நீ இப்படி பேசுற? அதானே. இல்லடி, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு அம்மாவை நினைச்சாதாண்டி ஒரு மாதிரி பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல இருக்குதுடி. சும்மா ஏதோ பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாங்க போல. நந்தினி, என்னடி இவன்? சும்மா இருடி. அவங்க விருப்பத்தோட தானடா இந்த கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்க விடுவாங்களா என்ன? இல்லடி நந்தினி, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு விருப்பம் இல்லடி இந்த கல்யாணத்துல. அவங்க ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குதுடி. ஏன்டா நீ இப்படி பேசுற? நாங்கெல்லாம் தான் இருக்கோம்
இருக்கும்ல. டேய் ராகுல், உன்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறோம்டா, நீ ஃபீல் பண்ணாத. இல்லடி நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை. அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கோயிலுக்கு கூட வேண்டாம் விருப்பம் அன்னைக்கு வந்தாங்க. அதனால தான் நான் அன்னைக்கு மயங்கி விழுந்தேன். ஆனாலும் அதை உங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அன்னைக்கே கோயில்ல இருந்து போயிட்டாங்க ஏதோ வேலைன்னு. நான் அப்புறமா கூட கேட்டேன் என்ன வேலைமான்னு, அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலடி. அன்னைக்கு கூட வீட்டில் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுடா? அம்மாவும் மாமாவும் அன்னைக்கு பந்தக்கால் நடுற விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தாங்கடி. அம்மா பயங்கர கோவமா பந்தக்கால் நட்டா இந்த வீட்டில் தான் நடணும் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னா, நடக்காத கல்யாணத்துக்கு பந்தக்காலை நட்டா என்ன, இல்லை அந்த குச்சியை உடச்சி போட்டா என்னன்னு பேசுறாண்டி. நான் ரொம்ப டென்ஷன் ஆகி உள்ள போய் கேட்குறேன், நீங்க என்ன பேசுனீங்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். அந்த நான் அப்படிலாம் எதுவுமே பேசலையேப்பான்னு சொல்றான். சரின்னு அம்மா கிட்ட கேட்டா, இல்லப்பா மாமா அப்படிலாம் பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டாங்கடி. என்கிட்ட போய் சொன்னாங்க. இத்தனைக்கும் நான் அந்த விஷயத்த நான் காதால கேட்டேன்டி. என்னடா நீ அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளாடா? நீ உன் அம்மா சொன்னதை கூட பெருசா எடுத்துக்காத, விடுடா. நீ இப்படி மூஞ்சி வச்சிருக்காத, கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இல்லடி மணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. நேத்து கூட துணி கடையில அவங்க அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்கடி, அசோக் மாமாவையும் மீனாத்தையும். எனக்கு எவ்வளவு சங்கடமாயிடுச்சு தெரியுமா? எனக்கு நிம்மதியே போச்சுடி. நேத்து தாண்டி நான் ரொம்ப பயந்துட்டேன். டேய் ராகுலே, என்னடா நீ நீ இப்படி எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணாதடா. இத்தனை பேர் இருக்கிறோம்லடா, அதை மீறி அவங்க 2 பேரும் எதனா பண்ணிடுவாங்க. இல்லடி நந்தினி, நான் சொல்றது உனக்கு புரியல. எனக்கு என் அப்பாவோட நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்குதுடி. அவரையும் இப்படி தானேடி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் அம்மாக்கு. அவர்தனால அவரோட லைஃப் எப்படி நாசமா போச்சுன்னு தெரியல. அவராவது ஏதோ சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டாரு. ஆனா என்னாலலாம் அந்த மாதிரி காயத்ரி இல்லாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் வாழ முடியாதுடி. அதுக்கு நான் செத்துருவேண்டி. டேய் என்னடா லூசு தரமா பேசுற? சி செத்துருவேன் அது இதுன்ட்டு. இதுக்காகவா இத்தனை பேரு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? லூசு. இல்லடி நான் உண்மையை தான் சொல்றேன். காயத்ரி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ இல்லைன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்லாத ராகுல். வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனா மனசு கஷ்டப்பட்டுருவாங்க. நீ அமைதியா இரு. நீ இப்படி பேசுற? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ராகுல். இல்லடி மணி, இந்த விஷயம் எல்லாம் என் மனசை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குதுரி. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வைய, கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேண்டி.